என்ன இது? அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். எனக்கு என் ஒய்ஃபுக்கும் ஒரு நாள் டே ஆஃப் கிடைச்சனால சரி ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் போய் சாப்பிட்லான்னு கிளம்பியிருந்தோம். வேலுச்சேரி கிட்ட நிறையா ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் ட்ரை பண்ணலான்னு போன ஸ்பாட் தான் இந்த டொசிட்டோஸ் இன்ஃப்யூஸ்டு சிக்கன். ஸோ ஆல்ரெடி இன்ஃப்யூஸ்டு சிக்கனு நாங்கள் டோவோவில் நான் சாப்பிட்ருப்பேன். அதோட வீடியோவும் நான் வந்து என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே நிறையா இன்ஃப்ளூவன்சஸும் சரி நிறைய யூடியூபர்ஸும் சரி இங்கே போயிட்டு இதுவும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம அங்கே போயிட்டு உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி நல்லா இருக்கா இல்லையா, இல்லை அதை விட நல்லா இருக்கான்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு நான் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் நான் ட்ரை பண்ணேங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஸோ என்டர் ஆனோடனே இந்த நியூ சீஸ் ஜொலோக்கியான்னு ஒரு இது போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து மஸ்ட் ட்ரைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி உள்ளே போய் இதை ஆர்டர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் வீக் டேஸில் போனதுனால ஒரு 1:00 1:30 கிட்ட நான் போயிருந்தேன். அது அந்த டைமில் வந்து அந்த அளவுக்கு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு அதுதான் ஒரு 1-2 கஸ்டமர்ஸ் வந்தாங்க. ஸோ அப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்கிறனால என்னால் நல்லாவே வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஸோ அப்படி நாங்கள் மெனூஸை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 வெரைட்டிஸ் வந்து ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆப்வியஸ்லி இங்கே வந்தால் நம்ம இன்ஃப்யூஸ் சிக்கன் தான் வாங்கி ஆகணும். ஸோ அதே மாதிரி அவங்களும் வந்து இது போட்டிருந்தாங்க, ஃபோர்க் அண்ட் நைஃப் யூஸ் பண்ணாமல் வெறுங்கையால் சாப்பிட்றதே வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு இருக்க நாங்கள் வந்து சீஸ் ஜொலோக்கியாவும் அடோபோ ரைஸ் பவுலும் வாங்கியிருந்தோம். ஸோ எப்பவும் போல டோவோவில் பண்ணுற மாதிரி தான் இந்த சீஸ் மேலே மெல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபயர் இது பண்ணாங்க. அப்புறம் என்னோட ஒய்ஃப் வந்து இதோட சேர்த்து அடோகோ ரைஸ் பவுல் வந்து வெஜ்லேயும் இருந்துச்சு நான்வெஜ்லேயும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இது நான்வெஜ்ஜில் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம், சிக்கனில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸும் சிக்கன் புல்டு பர்கரும் வாங்கியிருந்தேன். இதோட சேர்த்து 2 ட்ரிங்க் வாங்கியிருந்தேன், ஸ்ப்ரைட்டும் ப்ளூ வெண்ணிலா இதுவும் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் புல்டு பர்கர் தான் ட்ரை பண்ணேன். ஸோ அவங்கள்ட்டே கேட்கும்போது இதுதான் வந்து பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால இதுதான் வாங்கியிருந்தோம். நல்ல பிச்சு போட்ட கோழியை வந்து நடுவில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அதுவும் சீஸோட. என்னை பொறுத்த வரைக்கும் பர்கர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லிட்டில் பிட் ஸ்பைசியா இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. உள்ள கொஞ்சம் வந்து அந்த சிக்கன் சூடா இருந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது ரொம்ப ஒரு மாதிரி ஆறுன மாதிரி இருந்துச்சு, பட் டேஸ்ட் வாஸ் வந்து ரொம்பவே குட். நெக்ஸ்ட் இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் தான் ட்ரை பண்ணேன். மயோனைஸ் இல்லைன்னா கண்டிப்பா சாப்பிடவே முடியாது, ஏன்னா அவ்வளோ ஸ்பைசியா இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியா இருந்துச்சு, பட் ஓவர் ஸ்பைசியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த அடோபோ ரைஸ் பவுல் தான் ட்ரை பண்ணேன். இது இன்ஃபியூஸ் சிக்கனுக்கு கொடுத்த சாஸை இதில் ஊற்றி ட்ரை பண்ணேன். ஏன்னா ஃபுல்லாகவே பெப்பராக இருந்தனால ரொம்ப ஸ்பைசியாகவும் இருந்துச்சு, ரொம்ப சூடாகவும் இருந்துச்சு. இது வந்து ஒரு மாதிரி ஆவரேஜாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட மெயின் ஐட்டமான இந்த இன்ஃபியூஸ் சிக்கன் தான் ட்ரை பண்ணோம். இது வந்து புது ஃப்ளேவர் அந்த ரெஸ்டாரண்ட்ல. ஸோ அதனால இதை நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த பர்கர் பன் மாதிரி 2 கொடுத்துருந்தாங்க, நல்லா பிச்சு உள்ள வச்சு சாப்பிட செம்மையா இருந்துச்சு. போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபிளேவர்ல ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ இதை ஹாஃப் வாங்கியிருந்தோம். ஹாஃபே வந்து 375, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்துச்சு டோவோவை கம்பேர் பண்ணும்போது. பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. டோவோலையாவது சிக்கன் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் பிக்க, பட் இது வந்து நல்லா வெந்துருந்துச்சு, பிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பா இந்த இன்ஃபியூஸ் சிக்கனை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ளூ வெண்ணிலா. ஸோ இது வந்து என்னன்னா நல்லா இந்த மொஜிட்டோவில் வெண்ணிலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த போட்டோவை பார்த்து ஏமாந்துட்டேன். சாஃப்டிஸ் வரையில தான் வாங்கியிருந்தேன். அவங்கள்ட்ட இருந்த ஒரே ஃப்ளேவர் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் தான் இருந்துச்சு. அது போக நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கு, போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருந்தேன்.
இந்த ஐஸ்கிரீம் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிடாதீங்க. ஓவராலாக எனக்கு இந்த ஸ்பாட் வந்து ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஃபியூஸ் சிக்கனும் அந்த பர்கரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி எங்கே போகிறதுன்னு தெரியல, அப்படியே ட்ராவல் பண்ணோம். ஒய்ஃப்க்கு எங்க போகலன்னு கேட்கும்போது நீங்களே எங்கேயாவது கூட்டு போங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொன்னாங்க. இந்த மதியம் 3:30 மணிக்கு நான் எந்த ஸ்பாட்டுக்கு அவங்கள கூட்டு போறது? கரெக்டா அங்க இருந்து நாங்க போனதுதான் வந்து இந்த கொட்டிவாக்கம் பீச். அவங்களுக்கு பீச் சைடு போறது ரொம்ப பிடிக்கும்ன்றனால அந்த சைட் போனேன். நாங்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 to 4:15 PM கிட்ட இருந்துச்சு. அன்னைக்கு கிளைமேட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல இருட்டிட்டு வந்தனால வந்து அங்க உள்ள காத்தும் சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்படியே போய் நல்லா டைமை வந்து 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணோம். கிடைச்ச ஆஃப்ல வந்து நல்லாவே டைமை ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு 4 PM இருந்து 6:15 PM வரைக்கும் அங்கதான் இருந்தோம். ஸோ ஓவராலா ரொம்ப கிளவுடியா இருந்தனால சன்செட் வந்து என்னால எடுக்க முடியல. ஏன்னா கண்டிப்பா தெரியும் அன்னைக்கு சன்செட் கண்டிப்பா வராதுன்னு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழை பெய்யுற அந்த இதுல இருந்தனால ரொம்ப கிளவுடியா இருந்தனால என்னால எடுக்க முடியல. ஸோ ஒரு 6:15 அங்க இருந்து கிளம்பியாச்சு. அப்புறமும் திரும்பவும் என் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, ஸோ போற வழியில நம்ம எங்கேயாவது வந்து ஏதாவது சூடா ஏதாவது குடிச்சிட்டு போலாமான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி போற வழியில ஏதாவது ஒரு ஸ்பாட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பணும். கரெக்டா அங்க இருந்து கிளம்பும் போது பீச்சை தாண்டதுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்பாட்டை பார்த்தோம். அதுதான் இந்த டீ டாக்கிஸ். சரி ரொம்ப தூரம் போய் குடிக்கிறதுக்கு இங்கேயே குடிச்சிட்டு ஒரே அடுத்து ஒரு 30-40 கிலோமீட்டர் போயிடலான்னு பிளான் பண்ணோம். ஸோ இங்க போயிட்டு அவங்களோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த நடுவுல வந்து எல்லா ஆக்டர்ஸோட போட்டோஸும் வச்சு ஒரு இது பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பிளேஸ். அதுவும் அவங்க போட்ட சாங்ஸ் எல்லாமே செம கலெக்ஷன்ல வச்சிருந்தானுங்க. அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்க உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. ஸோ ஒரு சில டிஷ்ஷஸ் வந்து ஆர்டர் பண்ணோம். வெறும் டீ மட்டும் குடிக்கணும்னு போயிட்டு இவ்வளவு செலவாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீசி கார்ன் மோமோஸும் அப்புறம் இந்த சாக்லேட் டோனட்டும் வாங்கினோம். எனக்கு டோனட் பிடிக்கல, பட் இந்த சீசி கார்ன் மோமோஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப சூடா இருந்தனால கொஞ்சம் பொறுமையா தான் சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை. பட் போனீங்கன்னா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு டோனட் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு ஸ்மெல் வந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த டோனட் எனக்கு பிடிக்கல. ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணதான் இந்த ஹாட் சாக்லேட். ஸோ இங்க வந்து ஒரு மாதிரி ஆவரேஜா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேசல்நட் காஃபி ட்ரை பண்ணோம். உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. ஸோ கொட்டிவாக்க சைடு போனீங்கன்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட் தான். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், வரட்டா.